இதை விட ஈஸியாக ரவா லட்டு செய்யவே முடியாதுங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுத்துருங்க. ரவை இதுலேயே நல்லா வெந்து வந்துடணும். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் சர்க்கரை 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் போல் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 பாதாம் கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து கூட உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்துடலாம். ரொம்ப நேரம் கலக்கணும்னு இல்லை, இதுவும் 2 நிமிஷம் போல் கலந்தோம்னா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே கலந்துட்டு இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உருண்டைகளாக உருட்டும் போது நல்லா அழுத்தி உருண்டைகளாக உருட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்கும். ஆறும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துரு. இதே மாதிரி மீதி இருக்கிறதுலையும் நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ரவா லட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.